ஜூன் 12, 2023 அன்று மாலை கொல்கத்தாவில் பிரியா என்ற இளம் பெண் தனது புதிய வேலையில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பிரகாசமான எதிர்காலத்திற்கான கனவுகள் இருந்தன. அவள் கட்டியெழுப்பிய வாழ்க்கையைப் பற்றி உற்சாகமாக இருந்தாள். ஆனால் அன்று மாலை எல்லாம் மாறியது. பிரியா இரவு 8:30 மணியளவில் அமைதியான தெருவில் நடந்து சென்றபோது ஒரு குழு அவளை தாக்கியது. அவர்கள் அவளை ஒரு இருண்ட சந்துக்குள் இழுத்துச் சென்று யாரும் தாங்க முடியாத வகையில் காயப்படுத்தினர். அவள் அலறினாள். ஆனால் அவளுடைய உலகம் அந்த நேரத்தில் அழிக்கப்பட்டது. அவள் தனிமையாக உணர்ந்தாள். உடலும் உள்ளமும் உடைந்தாள். அதைத் தொடர்ந்து வந்த நாட்கள் தாங்க முடியாத வலியால் நிரம்பி வழிந்தது. பிரியாவால் தனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி பேசும் சக்தி பிரியாவிற்கு இல்லை. ஜூன் 15, 2023 அன்று அவரது குடும்பத்தினர் நொறுங்கி போனார்கள். போதுமான வேகத்தில் செல்லவில்லை. மேலும் எந்த அவசர உணர்வும் இல்லாமல் வழக்கு தொங்கவிடப்பட்டது. ஜூலை 1, 2023க்குள் வழக்கு இன்னும் முன்னேறவில்லை. காலப்போக்கில் பிரியா மாறியது. அவள் ஒரு காலத்தில் இருந்த பிரகாசமான மற்றும் நம்பிக்கையான பெண் மறைந்தாள். அவள் இனி உலகத்தை நம்பிக்கையுடன் பார்க்கவில்லை. அவள் வடுக்கள் அவள் உடலில் மட்டுமல்ல, அவளுக்குள் ஆழமாகவும் இருந்தன. வழக்கு இழுத்துச் செல்லப்பட்டது. பிரியாவின் நீதிக்கான போராட்டம் முடிவில்லாதது போல் தோன்றியது. ஒவ்வொரு நாளும் பல பெண்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் என்பதன் அடையாளம். ஆகஸ்ட் 10, 2023 அன்று மத்திய புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. ஆனால் அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. 2023 ஆகஸ்ட் 20 கற்பழிப்பாளர்கள் பிடிபட்டனர். ஆனால் பிரியாவின் வாழ்க்கை சிதைந்துவிட்டது. தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி. பலாத்காரம் செய்தவர்களை கைது செய்தாலும் பல வருடங்கள் அனுபவித்த துன்பங்களை குணப்படுத்த முடியவில்லை. அந்த அமைப்பு தோல்வியடைந்தது. நீதிக்காக காத்திருப்பின் வலி குற்றத்தை விட கொடுமையானது. பிரியா